வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் புளிஹோரா. அதாவது கோயில் பிரசாதத்தில் கிடைக்கிற புளி சாதம் தான் வந்து நம்ம புளிஹோரான்னு சொல்லுவாங்க அந்த ஊரில். ஸோ ரொம்பவே டேஸ்டியாகவும் அருமையாகவும் இருக்கும். ஸோ சாப்பிடும் போதே வந்து திருப்பி திருப்பி சாப்பிட்ணுன்னு அந்த டேஸ்ட்டை வந்து நம்ம திருப்பி வாயில் கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து சுவையான புளிஹோரா வந்து நம்ம இன்றைக்கி வந்து வீட்டில் செய்ய போகிறோம். ஸோ அது செய்யறதுக்கு தேவையான பொருளாக செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு வந்து சாதம் வந்து வெடித்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. சாதம் சூடாகவே இருக்கும் போது வந்து இதில் வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை வந்து 2 கொத்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சாதத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது மேலே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர், அதாவது மனம் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அப்படியே கம கமன்னு நம்மளுக்கு அப்போ தான் புளியோர வாசனை வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லைன்னா லாஸ்ட் ஆப்ஷனாக வந்து நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அவ்வளோ ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயிலில் கிடைக்காது. ஸோ இப்போ பாருங்கள், ரைஸை வந்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நம்ம அப்படியே வந்து விட்டுடலாம். ஸோ அதில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ், அந்த கலர்லாம் வந்து ரைஸில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகட்டும். இந்த டைமில் வந்து நம்ம புளிஹோராவுக்கு ரொம்ப முக்கியமான மசாலா பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 2 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ கடுகு வந்து அரையிறதுக்கு வந்து யூஸாக இருக்கும். அப்புறம் இது கூட வந்து 1/2 இன்ச் சைஸ் அளவுக்கு வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். ஸோ இதில் தான் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் தரும். ஸோ இது பாருங்கள், நான் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி யூஸ் பண்ணி நல்லா இது மாதிரி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மசாலா தான் நம்ம புளிஹோராக்கு சூப்பரான டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்க போகுது. ஸோ வாங்க, அடுத்தது வந்து நம்ம இதுக்கு தேவையான புளி, அதாவது இதுக்கு வந்து ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்லா 1லேருந்து 1.5 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஊற வச்சுட்டு அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் புழிஞ்சு நம்ம வந்து எடுத்துடணும். ஸோ வாங்க, இப்போ வந்து நம்ம அதோட புளி கரைசலை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் கடலெண்ணெய் தான் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து அருமையான டேஸ்ட் தரும். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஸோ கடுகு நல்லா பொரியட்டும், வெந்தயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து 5 பச்சை மிளகா வந்து நீட் வாட்டத்தில் கீரி இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 கொத்து அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து சேர்த்துக்குங்க. அப்புறமா வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. ஸோ இது சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் வந்து மொறுமொறுன்னு ஆகிறதுக்கு நல்லா கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் வறுத்துக்குங்க. அதை இப்போ பாருங்கள், சூப்பராக எல்லாமே வந்து நல்லா கிறிஸ்பாக ஆகிடுச்சு. ஸோ இது கூட வந்து நம்ம 2 வரமிளகாய் வந்து பாதியாக உடச்சி சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரத்துக்கும் மணத்துக்கும். இப்போ இதெல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அப்புறமா வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு வந்து ரொம்ப கவனமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கோம், நம்ம அரைச்ச மசாலாவில் உப்பு சேர்த்துருக்கோம், அப்புறம் இப்பயும் உப்பு ஆட் பண்ணுறோம். ஸோ உப்பு வந்து கவனமாகவே சேர்த்துக்குங்க. அப்புறம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் வந்து அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெல்லம் சேர்த்துக்குங்க. ஸோ அது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. ஸோ இந்த வெல்லம், அப்புறமா கடுகு, இஞ்சி இதெல்லாம் தான் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்மளுக்கு சாப்பிட்டாலும் திகட்டாத அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ பாருங்கள், அந்த புளி கரைசல் வந்து நல்லா கொதித்து இந்த மாதிரி வந்து திக்காகணும். ஸோ இந்த மாதிரி திக்கான ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடுகு மசாலாவை வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ ஃபுல் பேஸ்ட்டை வந்து நான் இதில் வந்து கலந்துடுறேன். கலந்துட்டு இது வந்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா அந்த புளி கரைசலோட கொதிக்க விட்டுடலாம். ஸோ அதோடய ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அதோட ராஸ்மெல்லாம் கொஞ்சம் நல்லா போகட்டும்னு 2 நிமிஷம் போல் நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. சூப்பராக பாருங்கள், நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சியோ பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ வாசனையும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது, கம கமன்னு. ஸோ பாருங்கள், சூப்பராக நம்மளோட புளிஹோரா மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க, இது வந்து நம்ம ரைஸோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வந்து
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் முன்னால் கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து டக்குன்னு குயிக்காக வந்து லஞ்சுக்கு பேக் பண்ணோன்னா கூட இது மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், சூடாக கமன்னு நம்ம ரைஸோட புளிஹோரா மிக்ஸை வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் மேலே வேணும்னா நீங்கள் மேலே வந்து கொஞ்சம் கடலை எண்ணெய் மேலேயே கொஞ்சம் 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து மேலே சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் எண்ணெய் கான்ஷியஸாக சாப்பிட்றவங்க இது நீங்கள் இப்படியே விட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம ஆந்திரா ஸ்டைல் புளிஹோரையா ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான கமன்னு டேஸ்டியான எல்லா சுவையோடு இருக்கிற ஆந்திரா ஸ்பெஷல் புளிஹோரா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அந்த ஊரில் இருக்கிற கோவிலில் வந்து யூஸ்வலி பிரசாதமாக இந்த புளிஹோரா தான் கொடுப்பாங்க. அப்புறம் விசேஷ நாள்கள் அப்புறம் பண்டிகை நாள்கள்லாம் வந்து இந்த புளிஹோரா தான் அங்கே தெலுங்கு மக்கள் வந்து வீட்டில் வந்து செஞ்சு சாமிக்கு வந்து படைப்பாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். திகட்டாமல் இந்த புளிஹோரா வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.